अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः பதபத மாமுனாய மணவாள மாமுனாய மகா ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் புதுமை டாக்கிஸ் நேயர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இருக்க யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் அடியோட நமஸ்காரம். நாம இன்னைக்கு தை அமாவாசை அப்படி சொல்லக்கூடிய ஒரு திதி கர்மாதிக தினத்தை பார்க்க போறோம். வருஷத்துல முக்கியமான அமாவாசைகள் 3: தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. புரட்டாசிங்க மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3மே முக்கியமான நாட்கள். ஏன் முக்கியமான நாட்கள்னு சொல்றாங்கன்னா, சூரிய ஹோரையில ஒவ்வொரு சர்க்கத்திலயும் ஒவ்வொரு ராசியில போய் நிப்பார். அப்படி நிக்கும்போது அந்தந்த பிராச்சீன தேவதைகள் வந்து நம்ம பித்ருக்களோட ஆத்மாவ பரலோகத்திலிருந்து பூமிக்கு கூட்டின்னு வருவா அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த 3 மாசம் விசேஷமான மாசம்னு சொல்லுவா. அதுல புரட்டாசி அமாவாசை ரொம்ப விசேஷமான மாசம். அத நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். நம்ம இப்ப தை அமாவாசைய பத்தி பேசுவோம். சரிங்களா? தை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாசத்தில் சரிங்களா? மகர மாசத்தில் சூரிய பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கும் மாசத்தை தான் தை மாசம் சொல்லுவா. மகர மாசம்னு சொல்லுவா. அந்த மாசத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஸ்திரராஜா இருக்கிற சனீஸ்வர பகவான் தான் ஸ்திர மாசம் சொல்லுவா. அப்படி சனீஸ்வரனாக இருக்கக்கூடிய கர்மாதிகாரன் இருக்கும் மாசத்தில் பித்ருக்காரனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரிப்பதால் அது பித்ரு கர்மாதிகம் செய்யக்கூடிய மாசமாக அருளி செய்யப்படுகிறது. அந்த மாசத்துல வர அமாவாசை பித்ரு கர்மாதிகம் செய்யக்கூடிய உன்னதமான திதிமாக சொல்லப்படுது. சரிங்களா? இது பிராச்சீனம். இப்ப என்ன எதுக்காக செய்யணும் தெரிஞ்சுட்டாச்சு. இப்ப எப்படி செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்கன்னு 2வது வருஷம் தெரிஞ்சுக்கலாம். பித்ரு கர்மான்னு சொல்லக்கூடியது தகப்பனார், அம்மா, முன்னோர் யார் யார் இருக்காரோ அவரெல்லாம் செய்யணும். இப்ப உங்க ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சொல்றேன். ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, அவருக்கு அப்பா இருக்கார், அம்மா இல்ல அப்படின்னா, வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம்னு சொல்லக்கூடிய பிராமணர கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, வீட்ல பூஜைகள் செஞ்சு, இல்ல ஒரு படையல் மாரி போட்டு, அவருக்கு வேண்டிய இனிப்புகள், காரங்கள வச்சு சேவிக்கக்கூடிய ஸ்ராத்தம் அப்படிங்கிற வருஷத்துல ஒரு தடவ செய்யலாம். ஆனா மாச தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஏன்னா, பித்ரு அப்பா இருக்க பட்சத்துல தர்ப்பணங்கள் செய்யப்படாது. சரிங்களா? இப்ப உங்க ஆத்துல பிராச்சீனத்துல 2மே கொஞ்சம் பெருமாள் அனுகிரகத்துல அவர் திருவடி அடைஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கர்மாதிகள் செய்யும்போது, அவர் அபஸ்மார்க்கமான மாதம், பெருமாள் திருவடி அடைஞ்ச மாதத்துல தனுஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய அடைப்புகளோ, போக்குவரத்தோ இருக்கான்னு முதல்ல தெளிவா பார்த்துக்கணும். ஏதேனும் பட்சம் இருந்தால் அதுக்குண்டான விஷயங்கள் என்னன்னு சொல்லி, அந்தந்த நட்சத்திரத்த பொறுத்து ஒரு இது மாறும். உங்க பக்கத்துல சன்னதிகள் இருக்க ஆச்சாரியர்கள் என்னன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்கோ. என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்கோ. பண்ணிட்டு, தனுஷ்டா பஞ்சமி எது இல்ல பூர்த்தியா இருக்கு, வருஷாந்திர அமாவாசை தான் இது, தை அமாவாசை தான் ஏன் பண்றேன் அப்படின்னா, தர்ப்பணாதி காரியங்கள் 3 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு தேவர்களுக்கு பண்ணும்போது கைக்கு இந்த பகுதியில தர்ப்பணம் குடுப்பா. முனிவர்களுக்கு பண்ணும்போது கை இந்த பக்கத்துல, இந்த உள்ள விட்டு இந்த பக்கமா எடுத்து தர்ப்பணம் குடுப்பா. பித்தருக்கு பண்ணும்போது இப்படி குடுப்பா. இந்த பக்கத்துல ரேகையில விட்டு இந்த கீழ இறங்கும். அதான் முன்னோர்களுக்கு பண்றது. சரிங்களா? இந்த பிராச்சீனத்துல குடுக்கும்போது, பித்ரு குடுக்கும்போது என்னென்ன பண்ணுவா? எள் இல்ல பிண்டமாவு அப்படின்னா அரிசி, போக்குவரத்து, ஒவ்வொருத்தருக்கு கோதுமை என்னென்ன மாவுகள் உண்டு. சரிங்களா? அவ பரம்பரை வழக்கத்துக்கு ஏத்த மாரி உருண்டைகள் பிடிக்கணும். பொதுவா இருக்கக்கூடிய அரிசி மாவு இருக்கும். சரிங்களா? எள் இருக்கும், தேன் இருக்கும், நெய் சேர்த்தா சில பேரு. சில பேரு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவா. மீதி இருக்க பேர் கொஞ்சம் வித்தியாச சாமான்கள் இருக்கு. சில பேர் கோதுமை சேர்த்தவங்களும் உண்டு. சரிங்களா? மைதா சேர்த்தக்கூடாது. பெண் குறிப்பு. யாருக்குமே மைதா பிராச்சீனமே கிடையாது. வெள்ள வெள்ளேன்னு இருக்கிறத சேர்த்திடக்கூடாது. சரிங்களா? மீதி இருக்கிற 2% கோதுமையோ, இல்ல அரிசி மாவோ, உங்க பரம்பரை வழக்கத்தின்படி என்ன மாவு உண்டோ, ஏன்னா உங்க ஆசிரியர்ட்ட கேளுங்க. பக்கத்துல கோயில்ல இருக்க வாத்தியார்ட்ட, ஐயர்ட்ட கேளுங்க. அவங்க பழக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லுவாங்க. இன் கேஸ் அவளுக்கு கோயில்ல ஐயருக்கும் உங்கள பத்தி தெளிவா தெரியல அப்படின்னா, உங்க சொந்தக்காரங்கள்ல வயசுல மூத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. பரம்பரை வழக்கம் என்ன? எப்படி செய்வோம்? அதுக்கு உண்டான முறைகள் என்னன்னு சொல்லி தெளிவா கேட்டுக்கோங்க. அப்படிதான் செய்யணும். நம்ம நெனச்ச மாரிலாம் முன்ன பின்ன மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. சரிங்களா? அத தெளிவா கேட்டுக்கோங்க. இப்ப தை மாசம் பிண்டம் விடும்போது, யார் யார் பழக்கம் இருக்கோ 8ஓ, 4ஓ, 9ஓ என்ன பழக்கம் பரம்பரை பழக்கம் இருக்கோ, அதுக்கேத்த மாரி வச்சு விட்டுட்டு
அதுக்கு எள்ளு வச்சு பண்ணணும். இப்ப எள்ளு சொல்றோம். எங்க பண்ணலாம் அப்டின்னா, கல் இருக்கு பார்த்தீங்களா? மண் இல்லாத சமதளம். அங்க தான் பண்ணணும். ஏன் பண்ணணும்? ஓட தண்ணீல விட்டுறணும். ஏன் அப்டி பண்றோம் அப்டின்னா, நம்ம குடுக்குற தர்ப்பணம் குடுக்குற எள்ளு மண்ணுல பட்டு மொளச்சு வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. என்னைக்குமே தர்ப்பணம் குடுக்குற எள்ளாகப்பட்டது மண்ணில் விழுந்து முளைக்கக்கூடாது. அது சரியா வராது. தர்ப்பணம் பூர்த்தி ஆகாது. நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடியேனே பார்த்துருக்கேன் நெறைய பேர. அங்க போய் மரத்துக்கு கீழ உட்கார்ந்து டக்கு டக்குன்னு விட்டுட்டு போயிருவாங்க வெறுந்தரையில. அப்படி பண்ணவே கூடாது. இல்ல தட்ல ஒழுங்கா பண்ணிட்டு, கொட்டும்போது மரத்துக்கு கீழ கொட்டிட்டு போயிருவாய்ங்க. அதுவும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த எள்ளு முளைச்சிருச்சுன்னா, நீங்க பண்ண தர்ப்பணத்துக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். சரிங்களா? அந்த பிராச்சீன அதாவது திருப்பி அந்த ஜீவன் வருதுல்ல, அந்த எள் திருப்பி உயிராய் வந்ததுல்ல, செடியா வருதுல்ல, அந்த பிராச்சீனத்த கடைசி வரைக்கும் அத ஏத்துக்கங்காம ஆயி போயிடும். திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கிற மாரி ஆயி போயிடும். சரிங்களா? அப்படி பண்ணப்படாது. சரிங்களா? இது 2, 3 வகைகள் இருக்கு. இப்ப உங்களால உண்மையா தர்ப்பணம் பண்ண முடியல. ஆத்துல பிராமணன கூப்பிட்டு ஹோமம் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கா பண்ண முடியல அப்டின்னா, 2 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு தாம்பூல தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தாம்பாளத்துல பிராமணருக்கு வேஷ்டி, வஸ்திரங்கள் ஏதாவது தோல் வஸ்திரங்கள் ஏதாவது, வாழைக்காய், அரிசி, பருப்பு, வேற ஏதாவது ஒரு 2, 3 தானிய வகைகள், மிளகாய், காய்கறி ஒரு 4 வகையான 4, 5 வகையான நாட்டு காய்கறி வச்சு, உங்க வெத்தல பாக்கு உங்க சம்பாவனை வச்சு ஒரு அமௌண்ட் வச்சு, பிராமணருக்கு தாம்பாளத்தோட குடுத்துட்டேன்னா, தாம்பால தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. இல்ல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. எங்களால கொஞ்சம் வசதி கொஞ்சம் எங்களால முடியாது. எங்களுக்கு அதுக்கான போய் வாங்கறதுக்கான டைமும் எங்களுக்கு இல்ல அப்படிங்கப்பட்ட ஆட்களுக்கு, சிம்பிளா அகத்திக்கீரைய மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி தை அமாவாசை நியர்பை டைம்ல நெறைய கடைகள் வந்துருது. சைக்கிள் நெறைய வித்துண்டே வர எல்லா ஆத்து பக்கத்துலயும். அவகிட்டேருந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி தை அமாவாசைக்கு முதல் நாள் வந்து வாங்கி வச்சுக்கோங்கோ. அன்னைக்கு கொஞ்சூண்டு வெல்லமோ, நாட்டு சர்க்கரையோ, இல்ல வெல்லமோ ஏதோ ஒண்ணு கொஞ்சமா வச்சு கொஞ்சம் 2டே பச்சரிசி. கொஞ்சமா ரொம்ப வைக்கக்கூடாது. கொஞ்சமா வச்சு மாட்டுக்கு வச்சு குடுத்துருவோம். இல்ல அப்டின்னா இன்னொரு வகைகள் இருக்கு. முதல் நாளே இங்க அகத்திக்கீரைய வாங்கி, கோதும தவிட வாங்கி, தண்ணீல ஊற போட்டு அடுத்த நாள் அந்த அழகா ஊறி இருக்கும் பாத்தீங்களா? சாப்பிடுறதுக்கு எதவா இருக்கும்ல, அத அப்படியே மாட்டுக்கு குடுத்துருங்க. அது சாப்பிட்டோம். மகாலட்சுமி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டோம். சரிங்களா? அப்படி குடுத்தாலும் பிராச்சீனம் உண்டு. அதே மாரி நீங்க பால் மிஞ்சி குடுக்கும்போது எந்த மாட்டுக்கு எது உகக்கும்னு கேட்டுக்கங்க அந்த மாட்டுக்காரர்ட்ட. நீங்க பாட்டுக்கு கன்னாபின்னான்னு குடுக்கக்கூடாது. அதே மாரி பிண்ட மாவெல்லாம் மாட்டுக்கு குடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேர் குடுத்துன்னு இருக்கா. அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாட்டு வயித்துல ஒட்டிக்கும். நம்ம தேவையில்லாத பின்னாடி பெரிய பிரச்சனைகள் ஆகி போயிடும். பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த அமாவாசை திதியில இதுதான் 3 ஆப்ஷன். 1 ஐயர கூப்ட்டு ஹோமம் பண்ணி நீட்டா பண்ணணும். இல்லையா, எழுந்தர்ப்பணம் வச்சு அங்க பண்ணிட்டு முடிச்சுட்டு வர வேண்டியது தான். இல்ல அது என்ன முடியலன்னா, ஒரு கோயில்லயோ வேற எங்கேயாவது போய் எந்த ஐயர் வாங்கிக்குவாரோ தாம்பாளத்துல நான் சொன்ன சாமான் ரிவைண்ட் பண்ணி பாருங்கோ. சாமான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வாங்கி, அத பிராமணன்ட்ட குடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணிக்கலாம். இல்ல இதுல எதுவுமே முடியலன்னா, சிம்பிளா அகத்திக்கீரைய வச்சு முன்னோர வச்சு சேவிச்சுக்குங்கோ. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ. இன் கேஸ் ஆத்துல பிண்டமாவு எதுவும் செஞ்சு பூஜை பண்றீல அப்டின்னா, குளத்தங்கரையில போய் கரைக்கும்போது, உங்க கைய விட்டு எடுக்கப்படாது பிண்டத்த. சரிங்களா? அது ஒரு ஆளோட வாய்க்குள்ள இருக்கிற சாமான் மாரி அது. வச்சு எடுத்தீங்க சரிப்பட்டு வராது. அப்படியே பக்கெட்டோட சும்மா கவுத்தி பக்கெட்ட அலசி தள்ளி விட்டுருங்க அத. எடுத்து கரைக்கிற வேல இருக்கக்கூடாது. நீங்க ஆத்தோரமா பண்றீங்கன்னா எடுத்து கரைக்கலாம். கைய வச்சு கப கபன்னு கரைச்சு விட்டு போயிடலாம். வீட்ல பண்ணிட்டு மூடி எடுத்துட்டு வரீங்கன்னா, வச்சு எடுத்து எடுத்து ஒவ்வொன்னா கரைச்சுட்டு இருக்கக்கூடாது. தண்ணி அது சரியா வராது. அப்படியே கவுத்துறது தான் பிராச்சீனத்தில ஒழுங்கா அமையும். பக்கெட்ல மூடப்பட்ட வாயிலிருந்து எடுத்த பிரசாதம் அது சுகமா அமையாது. சரி பார்த்துக்கங்க. சரிங்களா? இந்த மாரி முன்னோர்களுக்கு ஒழுங்கான முறையில் சிறப்பான செஞ்சு, அவரோட அனுகிரகத்தை சம்பூர்ணமா பெற்று வாழ்ந்து, நீங்களும், உங்க சந்ததியர்களும் சௌக்கியமா வாழுங்கோ. அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் குடுங்கோ. என்ன பண்ணணும்னு சொல்லிக் குடுங்கோ. ஞானம்ங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்கப்படாது. எல்லாத்துக்கும் ஞானம் வேணும். இந்த மாரி கர்மா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சு பெருமாள வாங்கிக்கோங்க. அஸ்மத்குருभ्यो நமः பரமகுருभ्यो நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः வரவரமாமுனாய மணவாள மாமுனாய நமः ஆண்டாள் எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம்.